வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன நம்ம ட்ரை பண்ண போகிறோம்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கள்ளக்குறிச்சி டு விழுப்புரம் தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எஸ்ஆர்ஆர் பிஎஸ்ஸு இந்த பஸ்ஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கள்ளக்குறிச்சி டு விழுப்புரம் பிராண்டு. கள்ளக்குறிச்சி டு விழுப்புரம் வழி உளுந்தூர்பேட்டை போகலாமா? கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் தாங்க நம்ம இப்போ இருக்கிறோம். விழுப்புரம் போக போகிறோம். பஸ்ஸு பாருங்கள், சும்மா தரமாக இருக்குது. பெயிண்டிங் தாங்க அந்த பஸ்ஸுக்கு அழகாக சும்மா மாசாக இருக்குங்க. கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு எடுத்துட்டோம். அப்பா விழுப்புரம் ஏரிக்கா, விழுப்புரம்லாம் ஏரிக்கா, விழுப்புரம்லாம் ஏரிக்கா, விழுப்புரம்லாம் ஏரிக்கா, விழுப்புரம்லாம் ஏரிக்கப்பா. பாருங்கள், கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு பார்த்துவாங்க. பேரறிஞர் டாக்டர் அண்ணா பேருந்து நிலையம் கள்ளக்குறிச்சி. விழுப்புரம்லாம் ஏரிக்கா. கள்ளக்குறிச்சி புது பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்கிறாங்கப்பா. இனிமேட்டுலாம் இந்த சல்லையே இல்லை, புது பஸ் ஸ்டாண்டில் விட்டு நுணுக்கலாம். எப்போ கட்டுவாங்கன்னு தெரில. விழுப்புரம்லாம் ஏரிக்கா. டிக்கெட்டில் கேட்டடை விழுப்புரத்துக்குள்ள டிக்கெட்டில் கேட் எடுத்துக்கா. உளுந்தூர்பேட்டை தான் நிற்கும். நம்ம வண்டி மாதிரியே 4 வண்டி இருக்குதுங்க. ராஜராஜேஸ்வரி சேம் இதே மாதிரியே பெயிண்ட் மட்டும் மாறுங்க. மாடல்லாம் ஒரே மாதிரி தாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் மட்டும் மாறும். கள்ளக்குறிச்சி டு விழுப்புரம்னாலே நம்ம தான். எஸ்ஆர்ஆர்பிஎஸ் தான். அந்த ஒன்வே தாங்க கொஞ்சம் ஓட்டுறது. டைமிங் ஓட்டுறதுலாம் டாடா கொஞ்சம் இல்லைன்னா விட்ருப்பாங்க. எல்லாம் ஓட்டுறத ஓட்டிப்பலாங்க. நம்ம எஸ்ஆர்ஆர்பிஎஸ்க்குலாம் வண்டி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ராஜராஜேஸ்வரிக்கு நம்ம வண்டி புது பஸ் விட்டோன்னே நிறைய பேர் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. விழுப்புரம் சிங்கிள்லாம் பாருங்க. போலீஸ் சார் இருங்க சார், சேரவார் லைட்டை உரைச்சிட்டோம். டவுன் வந்துட்டோங்க. கொஞ்சம் அப்படி தான் ஒரு வழியே ஓட்டிட்டு வந்துட்டோம். டிக்கெட்டில் கேட்டு எடுத்துக்கப்பா. அப்படியே உக்காந்துட்டே இருக்காது, தயவு செஞ்சு டிக்கெட்டில் கேட்டு எடுத்துக்கா. நிறைய பேர் வர்றாங்க, அப்படியே உக்காந்துட்டு சைஸாக எழுந்திரிச்சு போயிடுறாங்க. டிக்கெட்டே எடுக்கிறது இல்லைங்க. டிக்கெட் எடுக்காமலே சைஸாக வித்தோட்லேயே வந்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர். இதே மாதிரி இந்த கூட்ட நெரிசல்லே அப்படி தாங்க. அப்படியே கூட்டில் அப்படியே ஏறுறானுங்க. ஏறிட்டு சென்டரில் போய் நின்றுக்கிறாங்க. சைஸாக அப்படியே போயிடுறது. அப்படியே சைஸாக அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு போயிடுது. உளுந்தூர்பேட்டை பக்கமாக வந்துருச்சு. எல்லாம் ரெடியாக இருந்துங்க. உளுந்தூர்பேட்டைலாம் பஸ்ஸு கொஞ்ச நேரம் தான் நிற்கும். அப்புறம் கத்தாதீங்கப்பா, பஸ்ஸு கொஞ்ச நேரம் தான் நிற்கும். சொல்கிறது சொல்லிவிட்டோம். அப்புறமேட்டு இறக்கி விடலாம் அது இதுன்னுலாம் சொல்லக்கூடாது. இங்கே வந்துட்டு நாங்களே டைமிங் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். கண்டுட்டு அதெல்லாம் சொல்லியா? வாங்கப்பா, உளுந்தூர்பேட்டெல்லாம் எந்திரிச்சு வந்துரு. உளுந்தூர்பேட்டெல்லாம் வந்துரு. பஸ் ஸ்டாண்டு உள்ளே விட்டு நிறுத்தணும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு இறங்காதீங்க தயவு செஞ்சு. உளுந்தூர்பேட்டெல்லாம் வந்துருப்பா. பழமாங்க சீக்கிரம் போனேன். நம்ம முன்னாடி ஒரு பஸ் டிஎன்சிசி இருக்கு, நம்ம சீட் அள்ளிடுவோம். நானும் ஓட்டிகிட்டு தாண்டா இருக்கேன் தம்பி. உளுந்தூர்பேட்டை இரு, ஒரு ரவுண்ட் அடிச்சு நிறுத்தின இரு. உளுந்தூர்பேட்டெல்லாம் இறங்கிக்க. உளுந்தூர்பேட்டையில் இறங்கிக்கப்பா. உளுந்தூர்பேட்டையில் இறங்க. இடிச்சிரும் போலையா கொஞ்சம் விட்டா. இறங்கிக்கப்பா உளுந்தூர்பேட்டை. இறங்க தம்பி, இறங்கலாம். எல்லாம் இறங்கிக்க. பாருங்க, கரெக்டாக பஸ்ஸு போகிற மாதிரி போட்டிருக்கானுங்க. சுகுராக பஸ்ஸு போகிற மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் விட்ட மேலே இடிச்சிரும் போல. எல்லாம் பாருங்கண்ணா, சைடில் கீழெல்லாம் என்ன சொல்கிறது, சீட்டு வேறு போய் ஏற்றணும். அது வேறு அந்தாண்டு இருக்குது. ஏரிக்கா விழுப்புரம்லாம் ஏரிக்கா, விழுப்புரம் மட்டும் ஏறு. எங்கேயும் நிற்காது, விழுப்புரம் மட்டும் தான் நிற்கும். விழுப்புரம். நீ வாத்தி விசில் அடிச்சு விடுப்பா. அதாங்க வெளியே வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆயிருவோங்க நம்ம. பாருங்க, இவ்வளோ இடம் இருக்குது, ஏன்டா அப்படி வந்து குத்துற? என்னடா ஆச்சு? பார்த்து வாங்கடா முதல்ல. வண்டியில் ரோட்டு போகிறது கூட தெரில, இவ்வளோ பெரிய பஸ்ஸு. ஐயோ அப்பா, என்னங்க சொல்கிறது, ஓட்டாக அடிக்க முடியாது. வேறு இப்படி போகிறானுங்க. நம்ம பஸ்ஸு சைடில் உரசிப்பிட்டாங்க. பெயிண்டெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துருச்சு. போன வேறு கத்துவார் பாருங்க. ஓட்டாக அடிக்க முடியாது. ரயில்வே ட்ராக் வந்துருச்சு. அதனால் அந்த கேட்டு போட்டிருந்தா அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்கும். ரயில்வே கேட்டு போட்டிருந்தா
சாமி ஒரு வழியாக சிக்னல் போட்டானுங்க. ஆப்போசிட்லேயே யாரும் இல்லை, விட்டு அழுத்திட வேண்டியது தான். வேறு வழியே இல்லைங்க. ஓட்ட கடிக்காத அப்படியே அடிச்சாகணும். பாருங்க ரோடு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு. ஐயோ இன்னும் கொஞ்சம் எல்லாம் விட்டு ஆடிருப்போங்க. இன்னும் பார்த்து ஓட்டணுங்கண்ணா. இப்போ விழுப்புரம் வரப்போகுதுப்பா, விழுப்புரம் வரப்போகுது. உளுந்தூர்பேட்டையில் ஏறினதுல தயவு செஞ்சு டிக்கெட்லாம் கேட்டு வாங்கிக்க, உக்காந்துட்டே இருக்காத. அன்றைக்கி வருது அப்படி தாங்க, விழுப்புரமே வந்துருச்சு, அப்போ வாங்கினான் டிக்கெட்டு. என்னங்க நம்ம சொல்கிறது, அப்படி தான் இருக்குது. கடைசி வரைக்கும் அப்படியே ஐஷா உட்காந்து எழுந்திரிச்சு போயிடுவானுங்க. என்ன சொல்கிறது, இப்படி இருக்காங்களே அதை நினக்கும் போது தாங்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக வந்துட்டோம்பா. இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கமாக வந்தாச்சுப்பா. பஸ் ஸ்டாண்டு பக்கமாக வந்துடுச்சு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக வந்துடுச்சுப்பா. விழுப்புரம் பக்கமாக வந்துட்டோம். அப்பா விழுப்புரம்லாம் எந்திரிச்சு படிக்க வந்துடுற உடனே நாங்கள் அடுத்த சிங்கிள் ஓட்டணும். அதுக்காக தான் சொல்கிறேன். விழுப்புரம்லாம் எந்திரிச்சு படிக்க வந்துடு. நான் நின்னோட்டி இறங்க, அவசரப்பட்டு இறங்காத. இல்லை காலேஜ் பசங்களாம் வரலாம், என்ன வேணால் சொல்கிறது, ஓட இறங்குறானுங்க. இந்தாண்ட போக முடியாது, சுற்றிட்டு வரணும். பஸ்ஸு நிறுத்துறதுக்கும் துளி வேண்டியதில் ஓட்டணும். நாங்கள் பாருங்கள், அந்த பஸ்ஸு வளைக்கிறது மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வளைக்கிற இடம் அதில் எப்படி தான் வளைச்சி எப்படி ஓட்டுறதுன்னு தெரிலங்க. ஒன்றும் இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம என்ன தாங்க பண்ணுறது. இங்கேயே நிறுத்த முடியாது, இங்கேயே நிறுத்தினா டிராஃபிக் ஆகும். நம்ம நிறுத்துகிற இடத்துல தான் நிறுத்தணும். இதில் வளைக்கணுங்க. இதில் எப்படிங்க வளைக்கிறது, வளைக்கணும். வளைக்க முடியல, அவ்வளோதான். தம்பி ரிபேஸ் வரப்பா. ரிபேஸ் பாரு, அப்படியே உடச்சிக்கோங்க. வளைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுதுங்கண்ணா. வளைச்சி கொண்டு போய் நிறுத்துறதுக்குள்ளே போதும் ஆகுதுங்க. ஆனால் டைமிங்கில் ஓட்டுறதுலாம் இப்போலாம் வளைக்க முடியாதுங்கண்ணா. டைமிங்லலாம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில ஒன்றும். நிறுத்தினப்பா அவசரப்பட்டு இறங்காதப்பா, அவசரப்பட்டு இறங்காத தயவு செஞ்சு. தம்பி ரிபேஸ் வரு. அப்படியே லெஃப்ட் எடுத்துவாங்க. அப்படியே நிறுத்தினேன், ஒன்று எடுக்கிறது தானே. அப்படியே அப்பா இறங்கிக்க, விழுப்புரம்லாம் இறங்கிக்க, விழுப்புரம் இறங்கி டோர் திறந்தோன்னே விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராஜராஜேஸ்வரி பஸ்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த பஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த ரூட் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.